அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும் இதான் மெயினாக பார்க்குறோம். இந்த மாதம் கிரகங்களால் எதாவது நன்மை இருக்கா, எதாவது பிரச்சனை இருக்கா, இதுதான் மெயினாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள். இந்த மாதத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் 2 ராசியில் சஞ்சரிக்கிறாங்க. இந்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ல் இருக்கார். அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வர்றார். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்த புதன் 7ஆம் தேதிக்கு அப்புறம் 11ஆம் இடத்துக்கு வர்றார். 20ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வர்றார். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சஞ்சரிச்சிட்டு இருந்த செவ்வாய் பகவான் 21ஆம் தேதி உங்கள் ராசிக்கு வர்றார். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்துல சஞ்சரிச்சிட்டு இருந்த சுக்கிர பகவான் 10ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வர்றார். ஆக குரு 2 ராசி, புதன் 3 ராசி, சுக்கிர பகவான் 2 ராசி, செவ்வாய் பகவான் 2 ராசி. இதில் மெயினாக இந்த மாதம் 12ஆம் தேதி சனி பகவான் வக்கரத்திலேருந்து நிவர்த்தி ஆகிறார். இப்படி இருந்தால் நம்ம வாழ்க்கையில் மாறுபட்ட பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்பு. இதுக்காக தான் இந்த முன்னுரையை உங்களுக்கு விலாவாரியாக சொன்னேன். ஆகையினால் எல்லா கிரகங்களும் பெரிய லெவலில் மாற்றங்களில் இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய ஏற்ற இறக்கங்கள், அப் அண்ட் டவுன் அல்லது எதிர்பாராத நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு. உங்கள் ராசியை இந்த மாதம் சனி பகவான் பார்க்குறாரு. 19ஆம் தேதிக்கு அப்புறம் தான் குரு பகவான் பார்க்குறார். குரு பார்க்கறதா நமக்கு தெய்வ அனுகூலம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பார்க்கறது, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் நீங்கள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய 12ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் இது இருக்கிறதுனால யாரெல்லாம் வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அல்லது வெளி மாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். ஏன்னா 12ஆம் இடம் அப்படின்னாலே முதலீடு அப்படின்னு அர்த்தம், இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு அர்த்தம். இன்னொரு வார்த்தை விரயம், நஷ்டம் அல்லது வைத்திய செலவுகள். ஆக உங்களுக்கு கையில் பணம் இருக்குது அப்படிங்கிறவங்க எதிலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள். இந்த செலவினங்கள் யார் மூலமாக? ஒன்று நமக்கு அப்பா இருந்தால் அப்பா மூலமாக, அல்லது சகோதர சகோதரி இருந்தால் அவர்களால், இல்லது பெண்களால் நமக்கு செலவினங்கள் இந்த மாதம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் ஏதாவது சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா அப்படின்னு பார்க்குறோம். ரொம்ப ஆறுதலான விஷயம், உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கார், தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே இருக்கார். அப்போ உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் வரும். 3ஆம் இடம் இறைவனுடைய அனுகூலம், அனுகிரகம் உள்ள ஸ்தானம். அப்போ உங்கள் லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது அப்படிங்கிறத அத்தனையும் இந்த மாதம் பண்ணுங்கள், பிளான் பண்ணுங்கள், நல்லது நடக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல ராகு இருக்கார். 19ஆம் தேதிக்கு அப்புறம் தான் குரு பகவான் பார்வை அங்கே விழுகுது. அத்தனை விதமான தகவல் தொடர்பையும் நீங்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாராத பயணம் இருக்குது. அந்த பயணத்தால் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத நன்மைகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. ரொம்ப நாளாக டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்கிறவங்க, சர்டிஃபிகேட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இதெல்லாமே கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டுமே அல்ல, யாரெல்லாம் வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், வீடு மாறணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அந்த மாற்றங்கள் வாய்ப்பு இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக 19ஆம் தேதிக்கு அப்புறம் எதிர்பாராத முன்னேற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இறைவன் உங்களுக்கு அனுகூலம் பண்ணுவார். இந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்துங்க. யாரையெல்லாம் நீங்கள் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அது இல்லாமல் நீங்களே ஒவ்வொரு விஷயத்தையும் டைரெக்டாக ஒவ்வொருத்தவங்களையும் லிங்க் வைங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் எவ்வளோக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நன்மை. 3ஆம் இடம் உங்களுடைய முயற்சி. குறிப்பாக இந்த மாதத்தில் முதல்ல எதை செய்யணும், 2வது எதை செய்யணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் ஆகுங்க. கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைவீங்க. உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். இந்த மாதம் வேலை வாய்ப்புகள், உங்களுடைய கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குற போது இந்த மாதம்
10ஆம் தேதி வரைக்கும் கரியர் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் சுமாரான பலன். ஆக 10ஆம் தேதி வரைக்கும் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறவங்க, இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறவங்க, போனஸ் அரியர்ஸ் எதிர்பார்க்குறவங்க, வேலையில் ஹைக் எதிர்பார்க்குறவங்க அத்தனையும் கிடைக்கும். 10ஆம் தேதிக்கு அப்புறம் வேலையில் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்க, இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறவங்க, ரோல் மாறணும்னு நினைக்கிறவங்க, கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க, வேறு கம்பெனி மூவ் ஆகணும்னு நினைக்கிறவங்க, ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய வேலையில் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு 19ஆம் தேதிக்கு அப்புறம் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் உங்களுடைய சுப்பீரியர் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. உங்களுடைய சப்பார்டினேட்டும் பெருசாக உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ யாரையும் நம்பாமல் நீங்களே உங்கள் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதம் பெரிய லெவலில் நீங்கள் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். குறிப்பாக நீங்கள் இந்த மாதம் என்ன பர்பஸ்க்காகலாம் கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். இன்னொரு பக்கம் சனி உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்குறது நோயினுடைய தன்மை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு. குறிப்பாக யாருக்கெல்லாம் விஷனில் ப்ராப்ளம் இருக்குது, அப்டமனில் பிரச்சனை இருக்குது, யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனம். உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை கவனித்து பாருங்கள். இந்த மாதத்தில் நான் வெளியூரில் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரி அப்ராடோ மூவ் ஆகிறதா இருந்தால் மூவ் ஆகலாம். ரொம்ப நாளாக நான் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அல்லது க்ரீன் கார்டுக்கு சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், எப்போ வரும்னு தெரியலைங்கிறவங்களுக்கு இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. யாரெல்லாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் 7ஆம் தேதி வரைக்கும் பிஸ்னஸில் பெரிய ப்ராஃபிட் இருக்குது. அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் இருக்க வழிய ரிட்டர்ன்ஸ் கம்மி. இந்த மாதத்தில் யாரெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை கேட்டிருந்தீங்களோ சீக்கிரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. அது மட்டுமல்ல, தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இதுவரைக்கும் திருமணம் நடக்கலைன்னா திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு, திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நிறையா உண்டு. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதம் கிரக நிலைகள் ஃபேவரபுளாக இல்லை. பெருசாக எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்ணுறேங்கிறவங்களுக்கு வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதம் அவங்களுக்கும் சிறப்பாக இல்லை. அது இல்லாமல் இந்த மாதத்தில் நான் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அடைக்கி வாசிங்க. எல்லா விதமான யூக வணிகங்களும் நமக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம். அது ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கவனம். ரொம்ப எடுத்து வைக்கிற ஸ்டெப்பு கவனமாக இருங்க. விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. இந்த மாதம் அதற்கான சுச்சுவேஷன் சாதகமாக இல்லை. கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து இருக்க வழிய வருமானங்கள் இந்த மாதம் நார்மல். அதில் நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா ரொம்ப கவனம். எதிரிகளால் நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள் தொல்லைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், சமூகத்தில் நம்ம மதிப்பு குறைவான செயல்பாடுகள் இதெல்லாமே இருக்குது. ஆக நிறைய நன்மைகள் நிறைய பிரச்சனைகள் இந்த மாதம் இருந்துகிட்ருக்கு. இந்த மாதத்தில் முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். எங்கெல்லாம் சிவன் இருக்காரோ சிவன் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் மகாலட்சுமியுடைய வழிபாடு உங்களுக்கு முக்கியம். குறிப்பாக சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும், நோயுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம்.